அவர் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவங்க ஃபேமிலியோட ஊர்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. வரும்போது இவர் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த டைம்ல என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு ஃபேஸ மட்டும் மூடிக்கிட்டாரு. அவங்க கூட இருந்த அம்மா அக்காக்கெல்லாம் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவருக்கு முட்டி நகர்ந்துடுச்சு, இடுப்பு மேல ஏறிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4-5 நாள் கழிச்சு சுய நினைவுக்கு வந்து முதல்ல கண்ணாடியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பாக்குறாரு. பார்த்தா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, தலையெல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம மீடியா சைட்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழறாரு. 2008ல வேட்டை மன்னன் அப்படின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டு வெறும் டீசர் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கோலமாவ கோகிலா அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சது. லைஃப்ல நாம நினைச்சது நடக்கணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கு உதாரணமா நான் இருக்கேன். உனக்கு பிடிச்ச வேலைய நீ பண்ணிக்கிட்டே இரு, அதுக்கான பலன் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு